வணக்கம். மழை விட்டும் தூவானம் விடலை அப்படிம்பாங்கல்ல, அந்த மாதிரி ஜிஎஸ்டியை பற்றின ஒரு கதை தான் இதுவும். நம்ம ஒரு கமல்ஹாசன் திரைப்படத்தில் பார்த்துருக்கோம். அந்த ட்ரெயின் மூவ் ஆக ஆரம்பிக்கும், நகர ஆரம்பிக்கும். கமல்ஹாசனோட மகள் அந்த ஜன்னல் கம்பியை பிடிச்சிக்கிட்டு கமல்ஹாசன்கிட்ட கேட்பாங்க, குட்டி பாப்பா அந்த பொண்ணு, அப்பா நீ நல்லவரா கெட்டவரா அப்படின்னு. அதுக்கு கமல்ஹாசன் சொல்வார், தெரியலையேம்மா அப்படின்னு. அந்த மாதிரி தான் ஜிஎஸ்டி எப்படி நல்லதா கெட்டதா அப்படிங்கிற ஒரு பெரிய விவாதம் இந்தியா முழுக்க போயிட்டுருக்கு. வெளிநாடுகளில் வெறுமே 3 ஸ்லாப் தாங்க, அதுதான் மிக முக்கியம். 5% இருக்குது, 8% இருக்குது, 12% இருக்குது, இவ்வளோதான். ஆனால் உலகத்திலேயே மிக அதிகமாக 28% ஜிஎஸ்டி இருக்கிறதுங்கிறது இந்தியாவில் மட்டும்தான் அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரியும். இன்னைக்கு காரப்பன் அப்படின்னு ஒரு தொழிலதிபர் சிறுமுகையில் இருக்கார், கோயம்புத்தூரில். அவர் தொலைபேசியில் அழைத்து என்னிடம் ஒரு தகவலை சொன்னார். நம்முடைய நிர்மலா சீதாராமன் அவர்கள் கோயம்புத்தூர் சிறுமுகை அப்படிங்கிற பகுதியில் இருக்கிற ஒரு தொழிலதிபர் ஐயா காரப்பன் அவர்கள் இன்னைக்கு எனக்கு தொலைபேசியில் அழைத்து ஒரு தகவலை சொன்னார். என்ன அப்படின்னா, அந்த கருத்து கேட்பு கூட்டம் நடந்ததில்லை சமீபத்தில் கோயம்புத்தூரில். அப்போது ஒவ்வொரு தொழிலதிபருக்கும் அந்த அதிகாரிகள் ஃபோன் செய்து நீங்கள் வரணும், ஆனால் என்ன கேள்வி கேட்க போறீங்கிறத எங்களுக்கு முன்கூட்டியே சொல்லணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போது காரப்பன் ஐயா சொல்லியிருக்காரு, ஐயா எனக்கு தெரிஞ்சு கேன்சர் என்கின்ற புற்றுநோய்க்கான அந்த மருந்துகளை ஜிஎஸ்டியிலிருந்து விலக்க வேண்டும் அப்படிங்கிறதா என்னோட ஒரே கேள்வி, ஒரே கோரிக்கை. அதை நீங்கள் சமீபத்தில் விலக்கினீங்க, அப்புறம் டக்குன்னு அந்த திட்டத்தை மாற்றி, அந்த சட்டத்தை மாற்றி கேன்சர் புற்றுநோய்க்கான மருந்துகளுக்கும் ஜிஎஸ்டி உண்டுன்னு கொண்டு வந்துட்டீங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு கட்டட தொழிலாளியோட மகள் கேன்சரில் அவதிப்பட்டு இருக்காங்க. அவங்களுக்கு வேண்டிய ஒரு மருந்து 55,000 ரூபாய்க்கு விற்கிது. இந்த 55,000 ரூபாய்க்கு ஜிஎஸ்டி வேற இருக்கு. அவங்களால எப்படி கட்ட முடியும் அந்த அமௌண்ட்டை? அவங்களால எப்படி இந்த 55,000 ரூபாயை ஜிஎஸ்டியோட கொடுக்க முடியும்? அப்போ உயிருக்கே போராடிட்டு இருக்கிற ஒரு புற்றுநோயாளி இப்படி ஜிஎஸ்டியை கொடுத்து தான் தன்னுடைய உயிரை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும்னு சொல்லக்கூடிய கொடூர மனசு நம்முடைய இந்திய அரசாங்கத்துக்கு இருக்கு, ஒன்றிய அரசுக்கு இருக்கு. இதை நான் கேள்வி கேட்கணும் அப்படின்னோடனே, ஐயோ சாமி நீங்கெல்லாம் வந்துடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டாங்களாம். அதனால இப்ப நம்ம பொதுவெளியில இந்த கேள்வியை வைக்கிறோம். பாருங்களேன், புற்றுநோய் மாதிரி உயிர்கொல்லி நோய்க்கு தரப்படுகின்ற மருந்து, சிகிச்சை எல்லாவற்றுக்குமே கூட ஒரு ஜிஎஸ்டியை போட்டிருக்கிறது ஒன்றிய அரசு. அப்படின்னா இதுல மிக முக்கியமா நம்ம கவனிக்க வேண்டியது, இந்த பார்மசூட்டிகல்ஸ் சொல்றோம்ல மருந்துகள், அந்த மருந்துகளை யார் மிக அதிகமாக இந்தியாவில் கையில் வைத்திருக்கிறார்கள், அந்த உலகத்தை, அந்த ரெஜிம், இந்த பார்மசூட்டிக்கல் ரெஜிம் யார் கையில மிக அதிகமா இருக்குன்னா வேற யாரும் இல்லை, அம்பானியோட மருமகன் அவர்கிட்ட தாங்க இருக்கு. அதனால பிரமல் அப்படின்னு அவரோட தான் இந்தியாவிலேயே மிக அதிகமாக எதேச்சாதிகாரம் உள்ள ஒரு பார்மசூட்டிக்கல் கம்பெனி. அவங்க தான் இந்த கேன்சருக்கான மருந்துகளை எல்லாம் சப்ளை பண்றாங்க. அவங்க தயாரிக்கல, அப்படி மூளை செலவு செஞ்சு தயாரிச்சு அதற்காக நான் ஜிஎஸ்டி வாங்கிக்கிறேன்னா கூட பரவாயில்ல. யாரோ ஒரு சயின்டிஸ்ட் தயாரிக்கிற ஒரு பொருளை வாங்கி விற்கும் போது இதுக்கு நான் ஜிஎஸ்டிங்கிற குளிர் காஞ்சிக்கிறேன் அப்படிங்கிற ஒரு அந்த கோடீஸ்வர தொழிலதிபரின் எதேச்சாதிகாரத்தை தான் இது காட்டுகிறது. அதனால காரப்பன் ஐயா கேட்ட கேள்விக்கு என்ன பதில் இருக்கு நம்ம கிட்ட? கேன்சர் உயிருக்கு போராடிட்டு இருக்காங்க, அதை நிலைநிறுத்துவதற்கு, உயிரை காப்பாற்றிக் கொள்வதற்கு ஒரு விலை உயர்ந்த மருந்து தேவை. அதுக்கும் நான் ஜிஎஸ்டி போடுவேன் அப்படின்னா இது எந்த விதத்துல நியாயம்? ஒரு கேள்வி இருக்குல்ல. அடுத்தது இன்னொன்னு, இந்த ஜிஎஸ்டி கவுன்சில் அதுல இருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு தகவல் கேளுங்க. இத சென்ட்ரல் போர்ட் ஆஃப் இன்டைரக்ட் டாக்ஸஸ் அண்ட் கஸ்டம்ஸ், சிபிஐசி, டிபார்ட்மெண்ட் ஆஃப் ரெவென்யூ அண்டர் மினிஸ்ட்ரி ஆஃப் பினான்ஸ், நம்ம நிர்மலா அம்மா கிட்ட தான் வருது இந்த துறை. அவங்க என்ன சொல்றாங்க, அந்த அதிகாரிகள் சமீபத்துல வெளியிட்டு இருக்கிற தகவல், ஒரு தகவலை விளக்கம் அளிச்சிருக்காங்க. என்னன்னா, பூஜை பிரார்த்தனையில் பயன்படும் கங்கா தீர்த்தம், கங்கா ஜலம் ஜிஎஸ்டியிலிருந்து விலக்கு. அதே மாதிரி பூஜை பொருட்கள், இதை கேளுங்க, கங்கா ஜல் இஸ் யூஸ்ட் இன் பூஜா பை ஹவுஸ் ஹோல்ட்ஸ் அக்ராஸ் த கண்ட்ரி அண்ட் பூஜா சாமகிரி இஸ் எக்ஸம்ட் அண்டர் ஜிஎஸ்டி. பூஜை பொருட்களுக்கு ஜிஎஸ்டியிலிருந்து விலக்களிக்கப்பட்டு இருக்கிறது. ஜிஎஸ்டி ஆன் சாமகிரி வாஸ் டிஸ்கஸ்ட் இன் டீடைல் இன் தி 14th and 15th meetings of GST Council held on 18 and 19 May 2017 and 3rd June 2017 and decided to keep them in the exempt list. All these items have been exempt since the introduction of GST. அதாவது
பூஜைக்கு பயன்படுத்துகின்ற அந்த எதேச்சாதிகாரர்கள் பயன்படுத்துகின்ற அந்த வைதிகர்கள் பயன்படுத்துகின்ற தர்பப்புல், அப்புறம் பூஜை சாமான், அப்புறம் இந்த கங்கா ஜலம், இதுக்கெல்லாம் ஜிஎஸ்டி கிடையாது அப்படின்னு ஜிஎஸ்டி அறிமுகமான முதல் கூட்டத்திலிருந்தே சொல்லப்பட்டிருக்கு. சின்ஸ் தி இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் ஜிஎஸ்டி அப்படின்னு அந்த அதிகாரிகள் சொல்றாங்கன்னா எவ்வளவு தூரம் இவர்கள் ஒரு கண்ணில் வெண்ணெய் ஒரு கண்ணில் சுண்ணாம்பு வைக்கிறாங்க. உயிரை காப்பாற்றக்கூடிய புற்றுநோய் மருந்துக்கு ஜிஎஸ்டி இருக்கு. ஆனா இந்த பூஜைக்கு இந்த சாமகிரி இல்ல கங்கா ஜலம் இதெல்லாம் வச்சாலும் வைக்கலாம், வைக்காம விட்டாலும் ஒன்றும் பெரிய குறை இல்லை. எந்த கடவுளாவது இறங்கி நம்ம கிட்ட சண்டை போட போறாரா? எனக்கே நீங்க கங்கா ஜலம் வைக்கல, எனக்கே நீங்க தர்பை புல் வைக்கல அப்படின்னு? இல்லை. ஆனா உயிரை காப்பாற்றுகின்ற அந்த புற்றுநோய் மருந்து மிக அத்தியாவசியத்தில் வருகிறது இல்லையா, அதுக்கு ஜிஎஸ்டி இருக்கு. ஆனா கங்கா ஜலத்துக்கும் தர்பை புல்லுக்கும் பூஜை பொருட்களுக்கும் ஜிஎஸ்டி கிடையாதுன்னா இவர்கள் அந்த 3% மக்களுக்கான ஆட்சியை தான் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறத நம்ம நினைவில் வச்சுக்கணும். அடுத்தது மிக முக்கியமான ஒண்ணு, நம்மெல்லாம் வீட்டில் பூஜை புனஸ்காரம்னா உடனே அவங்கள கூப்பிடுவோம்ல, கூப்பிட்டு பூஜை பண்ண வைப்போம், அப்புறம் அவங்களுக்கு தட்சணை கொடுப்போம். ஞாபகம் இருக்கா? கோயில்லையும் போய் உண்டியலில் போடாமல் தட்டில் தட்சணை போடுங்கோ அப்படின்னு நிதியமைச்சர் சொல்லிட்டு போனாங்க. ஒரே ஒரு கேள்விதான் இருக்கு, இந்த மாதிரி அவர்கள் ஜிஎஸ்டிங்கிறதே குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் டேக்ஸ் தான். அப்போ ஒரு பொருளை நாம் வாங்குகிறோம், அதற்கு வரி கட்ட வேண்டும். அது மாதிரி ஒரு சேவையை பெறுகிறோம், அதற்கு வரி கட்ட வேண்டும். இப்போ பியூட்டி பார்லர் போனீங்கன்னா கூட மிக எளிமையான சேவைக்கு கூட ஜிஎஸ்டி இருக்குங்க, 18%. வெறும் புருவத்தை சீர் செய்வதற்கு கூட ஜிஎஸ்டி இருக்கு. அப்படிங்கும்போது இவர்கள் ஈடுபடுகின்ற இந்த பூஜை புனஸ்காரம் இதுக்கெல்லாம் ஜிஎஸ்டியே கிடையாது. அந்த பூஜையில் பயன்படுத்துகின்ற பொருட்களுக்கும் ஜிஎஸ்டி கிடையாது. சரி, இப்போ இந்த விஷயத்துக்கு வாங்க. நம்ம வீட்டில் பூஜை வைக்கிறோம், இவங்களை கூப்பிட்டு பூஜை பண்ண வைக்கிறோம், அப்புறம் தட்சணை கொடுக்குறோம். அதுக்கு என்னைக்காவது நம்ம பில் கொடுத்துருக்கோமா? அவங்க ஒரு சர்வீஸ் தானே கொடுக்குறாங்க. அதாவது மந்திரம் சொல்லுவது என்கின்ற அந்த சேவையை செய்கிறார்கள். அப்படின்னா அந்த சேவைக்கு அவர்கள் வரி கட்டணுமா இல்லையா? இப்ப நடிகர்கள் நடிக்கின்ற அந்த ஒரு சேவை தொழில் அதை செய்கிறார்கள், அதற்கு ஜிஎஸ்டி கட்டுறாங்க. எல்லாத்துக்கும் ஜிஎஸ்டி வந்தாச்சு. ஆனா யோசிச்சு பாருங்க, கொஞ்சம் ரூம் போட்டு யோசிக்கிற மாதிரி யோசிங்க, நிதானமா யோசிங்க. வலதுசாரி சங்கிகள் நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க, மற்றவங்களுக்காக நாங்க இதை பேசுறோம். யோசிச்சு பாருங்க தோழர்களே, இவர்கள் சொல்லுகின்ற இந்த மந்திரங்கள் அது ஒரு சர்வீஸ் என்று வரும்போது ஜிஎஸ்டியை எல்லாவற்றுக்கும் சர்வீஸ் என்று மட்டுமே பார்க்க வேண்டும் என்று நிதியமைச்சர் சொல்லும்போது இந்த பூஜை செய்வது, மந்திரம் சொல்வது இதுவும் ஒரு சர்வீஸ் தானே. ஆனா அதுக்கு நம்ம என்னைக்காவது பில் கொடுத்துருக்கோமா? அப்படின்னா இந்தியா முழுக்க ஒரு மிகப்பெரிய பொருளாதாரம் இவர்கள் ஈடுபடுகிறார்கள். பொருளாதாரத்தில் ஒரு சேவையில் அதற்கு அம்பானி வீட்டில் பூஜை பண்றாங்கன்னா நம்மள மாதிரி ஒரு 5000 10,000 கொடுப்பாங்க, எத்தனை லட்சக்கணக்கில் கொடுப்பாங்க அந்த வைதிகர்களுக்கு, அந்த பூஜையை செய்து கொடுக்கின்ற அந்த ஐயர்களுக்கு, அந்த குருமார்களுக்கு. அப்படின்னா அதுக்கு வரியே கிடையாதுங்க, அந்த ஜிஎஸ்டிங்கிற டேக்ஸே கிடையாது, இன்கம் டேக்ஸும் வராது. இவங்கெல்லாம் போய் நேர்மையா இன்கம் டேக்ஸ் சொல்ல போறாங்களா? நிச்சயமா கிடையாது. அப்படின்னா இது எந்த விதத்தில் நியாயம்? அதுதான் ஒரு கேள்வி. அப்போ நிர்மலா சீதாராமன் அவர்கள் நாங்க எல்லாவற்றிலும் சரியாக இருக்கிறோம் அப்படின்னு மேடை ஏறி வாய்ஸ் விடாது பேசிட்டு போறாங்கன்னா கமல்ஹாசன்கிட்ட கேட்ட அந்த கேள்விதான், அப்பா நீங்க நல்லவரா கெட்டவரா? அந்த கேள்விக்கான பதில் நமக்கு தெரியும். முற்ற முழுக்க அரக்கத்தனமாக, முற்ற முழுக்க எதேச்சாதிகாரமாக, முற்ற முழுக்க ஏழை எளியவர்களின் உயிரை கூட உறிஞ்சி குடிக்கின்ற ஒரு அரசாக இந்த ஒன்றிய அரசு இருக்கிறது. இன்னைக்கு முரசொலியில ஒரு தலையங்க கட்டுரை வந்திருக்கு. அதுல ஒன்றிய அரசின் நிதி அமைச்சர் பெருமையா ஒண்ணு சொல்றாங்க, என்னன்னா இறுதி சடங்குகளுக்கு நாங்கள் ஜிஎஸ்டி வசூலிக்கவில்லையா அப்படின்னு. இதை விட கொடுமை எங்கேயாவது இருக்க முடியுமா? ஏன்பா அவங்க செத்து போய் உலகத்தை விட்டு போறாங்க, அவங்கள்ட்டையும் நீ ஜிஎஸ்டி கட்டிட்டு போன்னு சொல்வீங்களா? எந்த விதத்துல இது நியாயம்? இப்படி அட்டூழியமாக அறமில்லாத செயல்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். இது அந்த மகாவிஷ்ணு சொன்னார் இல்லையா, பாவ கணக்கு புண்ணிய கணக்குன்னு. இது எந்த கணக்குல வரும்? இப்படி உறிஞ்சி மக்களை உறிஞ்சி அதானி குடும்பமும் அம்பானி குடும்பமும் செழிப்பதற்காக ஜிஎஸ்டி என்ற வரியை வசூலித்துக் கொண்டிருக்கிறது இந்த ஒன்றிய அரசு என்னும்போது இது பாவ கணக்கா புண்ணிய கணக்கா? இப்படி பாவம் செய்கின்ற இவர்கள் பிற்காலத்தில் அடுத்த ஜென்மத்தில், நமக்கு அந்த நம்பிக்கை இல்லைங்கிறது வேற விஷயம், ஆனால் இவர்களின் நம்பிக்கையின்படி அடுத்த ஜென்மத்தில் இவர்கள் என்னவாக பிறப்பார்கள்?
புழுவாகவா, பூச்சியாகவா, பாம்பாகவா, நரியாகவா, கழுதையாகவா, என்னவாக பிறப்பார்கள் அப்படிங்கிறத கொஞ்சம் யோசித்து சொல்லுங்கள். இவ்வளவு தூரம் மிக மோசமான வரி விதிப்பை இந்தியா இதுவரைக்கும் பார்த்ததே இல்லை. உலகத்தில் வேறு எந்த நாட்டிலும் இப்படியான கொடுமையான வரி விதிப்பு இல்லை என்பதை நாம் திரும்ப திரும்ப எக்ஸ்போஸ் பண்ணிட்டே இருப்போம். அது ஒன்றுதான் இவர்களுக்கு நாம் கொடுக்கின்ற பதிலடியாக இருக்க முடியும். நன்றி, வணக்கம்.